வணக்கம் கருதி. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் பெல்தங்கடி தாலுகா தர்மசாலா கிராமத்தில் நூற்றுக்கணக்கான உடல்களை நான் புதைத்தேன். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் கடந்த 10 வருடங்களாக எனது மனதை உறுத்தியுள்ளது என்று கடந்த ஜூலை 4ஆம் தேதி மாஸ்க் நபர் என்று கூறக்கூடிய ஒரு முகமூடி அணிந்த நபர் தன் வழக்கறிஞர்களுடன் வந்து தர்மசாலா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் கோர்ட்டில், அதாவது பெல்தங்கடி தாலுகா நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜராகி வாக்குமூலமும் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் விசாரிக்கிறதுக்காக தர்மசாலா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியது. ஏனென்ற காரணமாக பார்த்தால் தர்மசாலா என்பது ஒரு முக்கியமான தனியார் நிறுவனங்கள் சொந்தமான பிரசித்தி பெற்ற கோயில் உள்ள பகுதியாகும். கோயில் நிர்வாகத்தில் தான் இவர் வேலைக்கு 10 வருடங்களாக இருந்தார். அந்த வேலைக்கு இருந்த சமயத்தில் அந்த கோவில் நிர்வாகத்தின் மீடியா அந்த இன்ஃபர்மேஷன் தரப்பு கூறியபடியே தான் 100க்கும் மேற்பட்ட உடல்களை குறிப்பிட்ட சில இடங்களில் புதைத்ததாகவும் நீதிபதி முன்பு வாக்குமூலம் அளித்திருந்தார். இதனை உண்மை என்று நம்பிய மாநில அரசு மற்றும் அதிகாரிகள் குழு இதற்காக ஒரு 5 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழுவினர் திருவி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதேபோல் மாஸ்க் நபர் என்று அழைக்கப்படும் அந்த முகமூடி அணிந்த நபர் அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட இடங்களில் சொல்லி பார்த்தனர். குறிப்பாக சுமார் பல லட்சம், அதாவது ஒரு நாளைக்கு 25 லட்சம் வரை செலவாகியது. குறிப்பாக 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்த அந்த SIT குழு அவரை பல்வேறு இடங்களில் தோண்டி பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் எலும்புக்கூடுகள் கிடைத்தன. இருப்பினும் நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் புகார் சம்பவத்தில் அந்த எலும்புகள் எங்கு சென்றன என்று மாயமாகிய தகவல் வெளியானது. தொடர்ந்து அந்த புகார் கூறிய நபரிடமே துருவி விசாரணை மேற்கொண்ட போது தான் வேற ஒரு நபரால் தூண்டப்பட்டு தான் இது போன்ற ஒரு தகவலை கூறினேன் என்று பல்டி அடித்தார். அதேபோல் இவர் புகார் கூறி இது போன்ற சம்பவம் நடந்து கொண்டிருந்த போதே, அதாவது மேலும் சில 2 நபர்கள் அதே சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் முன்பு ஆஜராகி தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நபரும் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார், அதையும் விசாரிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்துள்ளனர். தற்போது இது நடைமுறையில் உள்ள நிலையில் நேற்றைய தினம் 19 மணி நேரம், அதாவது 13க்கும் அதிகமான இடங்களில் தோன்றியும் எந்த ஒரு தடயங்களும் கிடைக்காதால் புகார் கூறிய நபரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தில் சில வருடங்கள் வசித்ததாகவும் மண்யா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது பெயர் சின்னையா என்றும் கூறினார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் தான் வேறொரு நபரால் தூண்டப்பட்டேன் என்ற தகவலையும் கூறினார். தற்போது அவர் கூறிய தகவல் பொய்யானது, மாநில அரசை நிலைகுலைய செய்தது, சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எதிரொலித்தது போன்ற பல்வேறு காரணங்களை ஒட்டி அவரை தற்போது சிறப்பு புலனாய்வு போலீசார் இன்று காலை கைது செய்து பெல்தங்கடி தாலுகா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது 10 நாள் போலீஸ் காவலில் அவர்கள் சிறப்பு புலனாய்வு போலீசாரை எடுத்துள்ளனர். தொடர்ந்து அவர் SIT போலீசார் வசம் தொடர்ந்து விசாரணைக்கு வருகிறார். சற்று முன்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது மறைவான இடத்துக்கு SIT அலுவலகம் உள்ள பெல்தங்கடி அலுவலகத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அதேபோல் மற்றொரு பெண் தன் மகள் மருத்துவமனையான அனன்யாபத் என்ற தனது மகளை காணவில்லை என்று ஒரு பெண் புகார் அளித்திருந்தார். அந்த பெண்ணு கூட இன்றைய தினம் எனக்கு அப்படி ஒரு மகள் இல்லை, வேறொரு நபரால் தூண்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு புகாரை சொன்னேன் என்று பல்டி எடுத்துள்ளார். மொத்தத்தில் இது உண்மையா பொய்யா என்பது குறித்து SIT தான் முடிவுக்கு வர வேண்டும். தற்போது மேலும் இந்த வழக்கில் 2 தனிப்பட்ட நபர்கள் கூட இதே SIT புகார் கொடுத்துள்ளனர். அவர்கள் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் தர்மசாலா கிராமத்தில் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளனர் என்று புகார் அளித்துள்ளனர். அடுத்தடுத்து இந்த பிரச்சனை எங்கே செல்லும் என்று தெரியவில்லை. இருப்பினும் தற்போது கடந்த 20 தினங்களாக பிரச்சனையில் இருந்த இந்த புகார்தாரர், மண்டியாவை சேர்ந்த இந்த சின்னையா என்கின்ற முகமூடி அணிந்த நபரின் முகம் தான் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களாக வச்சு வந்ததாகவும் மண்டியா மாவட்டத்தில் கூட இருந்ததாகவும் தர்மசாலாவில் 10 வருடங்கள் வேலைக்கு இருந்ததாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து தான் வேறு நபர்களால் கூறப்பட்டதும் இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து தற்போது என்ன காரணம், இவர் பெண்ணில் யார் உள்ளார்கள் என்பது குறித்து SIT போலீசார் விசாரணையை சற்று முன்பு தொடங்கியுள்ளனர்.